இப்போ நம்ம பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் அனைவருமே வாழ்வாதாரம் இழந்து செய்வதறியாது இருக்கக்கூடிய இந்த சூழலில் பிரபலமான மீடியாக்கள், மீடியா எத்திக்ஸ் பயன்படுத்திய அந்த ஊடகங்கள் பேர் நான் சொல்ல விரும்பலை, பிரபலமான ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ₹1, ₹2, ₹5 இந்த மாதிரி நாணயங்கள், பணத்தாள்களை வந்து ₹10,000, ₹50,000, ₹1,00,000, ₹1,00,00,000 விலை போகுதுன்னு சொல்லி மக்களை வந்து முட்டாளாக்கி பைத்தியக்காரத்தனமாக நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு இழிவான ஈன செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கடுமையாக கண்டிக்கும் விதமாகவும், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அப்போ உண்மையாகவே இந்த நாணயங்கள் விலை போகிறதா, உண்மையாகவே அந்த நாணயங்களுக்கும் அந்த பணத்தாள்களுக்கும் மதிப்பு இருக்கிறதா என்பதை திட்டமிட்ட ஆதாரத்தோடு நமது மத்திய அரசு வெளியிட்ட உண்மையான நாணயங்களை கொண்டு இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் விளக்க இருக்கிறேன். அதை நம்ம பார்ப்போம். என்னுடைய தரப்பிலான சில விளக்கங்களை நான் தருகிறேன். அதன் பிறகு ஊடகவியலாளர்களான பத்திரிகையாளர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். இப்போ காமனாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ₹1, ₹2, ₹5 நாணயங்கள் வந்து சாதாரணமாகவே ₹50,000, ₹1,00,000 போகுதுன்னு சொல்லி ஊடகங்களில் வந்து செய்திகள் அண்மையில் வெளிவந்துருச்சு. அந்த செய்திகளை நம்பி நிறைய சமூக வலைதளம், அதாவது யூடியூபர்ஸ், புதுசாக வரக்கூடிய யூடியூப்பில் வந்து உங்கள்கிட்ட ₹1 காயின் இருக்கா ஓடிவாங்க, உங்கள்கிட்ட ₹5 காயின் இருக்கா இதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், நீங்கள் ₹1,00,000 சம்பாதிக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தோம் அப்படி என்றால், மாதா வைஷ்ணவி தேவி படம் போட்ட ₹5, ₹10 நாணயம் இருந்தால் நீங்கள் லட்சாதிபதி, நீங்கள் ₹10,00,000 பணம் சம்பாதிக்கலாம் என்று பிரபல செய்தி சேனலில் அந்த நியூஸ் வெளியாயிருச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதை நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம் படம் எடுத்து இதை நீங்கள் கொண்டு போய் சில .com இதில் கொண்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அவங்க பார்த்துட்டு சிலர் இந்த நாணயத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அனைவருமே லட்சாதிபதியாக மாற போகிறீங்கன்னு சொல்லி பிரபல செய்தி ஊடகங்களே இந்த செய்தியை பரப்பிட்டாங்க. இதை பார்த்துட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல், கான்டென்ட் கிடைக்காம இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் செய்தி சேனலில் வந்து இந்த நியூஸ் போட்டாங்க, மக்களே உஷார், மக்களே ஏமாந்துடாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாதா வைஷ்ணவி தேவி போட்ட காயினெல்லாம் எடுத்து கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோங்க, வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்லி சாதாரணமாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த வீடியோவை போட்டு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்மளுடைய சாதாரண மக்கள் மட்டுமல்லாமல் வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் கூட அதை வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பி ஏமாந்து போகக்கூடிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுருச்சு. இதில் ஒரு மிகப்பெரிய வேதனை இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை மிகப்பெரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய டிஆர்பி ரேட்டுக்காக செயல்படக்கூடிய ஊடகங்கள் யாருமே இங்கே வரல. ஏன்னா அவங்க தான் அந்த தவறை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே அது மனசு உறுத்துது, மனசாட்சி இடம் கொடுக்காத காரணத்தினால அவங்க இங்கே வரலன்னு நினைக்கிறேன். பட் வராவிட்டாலும் இந்த இடத்துல வந்து இந்த செய்தியை வந்து நம்பி மக்களுக்கு நம்ம உண்மையை சொல்லணும், மக்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இயல்பு தன்மையை, உண்மையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்க ஒவ்வொரு துறையும் நான் வந்து மனதார பாராட்டுறேன். நான் இப்போது சில உதாரணங்களோடு சொல்கிறேன். இப்போது 2012ஆம் ஆண்டு மாதா வைஷ்ணவி தேவி நாணயத்தை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டாங்க. ₹10 வெளியிட்டாங்க, ₹5 வெளியிட்டாங்க. இதில் கோடிக்கணக்கான ரூபாய் நாணயங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாம்பே மின்ட்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கல்கத்தா, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான மின்ட் இருக்குது. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, இந்த 4 நாணய சாலைகளிலிருந்து நாணயங்கள் வந்து அச்சிடப்பட்டு சர்க்குலேஷனுக்கு RBI மூலமாக வெளிவருது. இதில் கோடிக்கணக்கான நாணயங்கள் இந்தியா முழுவதும் சர்க்குலேஷன் ஆயிடுச்சு. எந்த நாணயம் நம்ம பேசுகிறோம்னா, இந்த ₹5, ₹10 மாதா வைஷ்ணவி தேவி போட்ட அந்த நாணயம். அப்போது சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த நாணயங்களை வச்சுட்டு நீங்கள் எல்லாம் வந்து லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன், அது எப்படி? அப்போ நம்ம ஒவ்வொரு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கேமராமேனாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், பத்திரிகையாளர், நம்ம உங்களோட பாக்கெட்டை செக் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தருடையுமே சாதாரணமாக நாணயம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக மக்களுடைய பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாணயம் எப்படி 1 லட்சம், 1 கோடி, 10 லட்சம் கண்ணா பின்னாடி எப்படி விலை போகும்? அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த நாணயத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு மோசடியாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய ஒரு அவதூறு பரப்பி மக்களை வந்து இயல்பு நிலையிலிருந்து திசை திருப்பக்கூடிய செயலாக இருக்கலாம், அல்லது இதை வச்சு ஒரு மத ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். பல்வேறு சந்தேகங்களை இது வந்து
வந்து ஏற்படுத்துது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஆதாரங்களோடு நம்ம பார்ப்போம். இந்த நாணயம் வந்து 2012ஆம் ஆண்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பாம்பே மின்ட், அதாவது பாம்பேயில் உள்ள நாணய சாலையில் அச்சிடப்பட்ட நாணயம். இட் இஸ் கால்ட் கம்மமோரேட்டிவ் காயின்ஸ். நம்ம வந்து நாணயங்களை வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். டிஃபினிட்டிவ் காயின்ஸ், கம்மமோரேட்டிவ் காயின்ஸ் பிரிக்கலாம். அதாவது தலைவருடைய உருவப்படங்கள், நினைவார்த்த சின்னங்கள், பொது சம்பவங்களை மையப்படுத்தி வெளிவரக்கூடிய நாணயத்துக்கு பேர் தான் நினைவார்த்த நாணயங்கள். இட் இஸ் கால்ட் கம்மமோரேட்டிவ் காயின்ஸ். சாதாரணமாக இப்போ ₹1 ₹2 நம்ம டினாமினேஷன் போட்டு வரக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனில் வரும், மக்களுக்கு அதுவும் சர்க்குலேஷனில் வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ₹25 காயின் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து சென்ட்ரல் நம்மளுடைய ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ₹25 வெள்ளி நாணயம். ₹25 வெள்ளி நாணயம். எது இப்போ சர்ச்சைக்குரிய மாதா அந்த வைஷ்ணவி தேவி சொன்ன பார்த்தீங்களா, அந்த நாணயத்தை 2012ஆம் ஆண்டு ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்கு பாம்பே மின்ட் மூலமாக. பட் இது வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராது. இந்த ₹25 வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராது. இது வந்து அந்த ஒரு இந்த செட்டில் ₹25 இருக்கும், டபுள் மெட்டல் கொண்ட ₹10 இருக்கும், சிங்கிள் அந்த ₹5 இருக்கும். அதாவது கம்ப்ளீட் செட் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதா வைஷ்ணவி தேவி படம் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் முடித்த பிறகு இதை பிரத்யேகமாக வந்து உங்களுக்கு லாங் ஷாட் கிடைக்காது, பிரத்யேகமாக நீங்கள் வச்சு இதை க்ளோஸ்அப் ஷாட்டில் எடுத்துக்கிங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம். அதாவது இதே மாதா வைஷ்ணவி தேவி இந்த ₹25 இருக்கும், ₹10 இருக்கும், ₹5 இருக்கும். ஓகே, இப்போ இந்த நாணயம் வந்து ஒரு 3 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். அதாவது விஐபி செட், ப்ரூஃப் செட், யூஎன்சி செட். அதாவது விஐபி செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ரிலீஸ் அப்போ கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடிய விஐபிக்கு கொடுப்பாங்க. அது வந்து கண்ணாடியான ஒரு நல்ல ஒரு லெதர் கிளாத் வச்சு ஒரு பவுச் மாதிரி வெளியே வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் அப்போ அவங்க கவர்மெண்ட் நிர்ணயிச்சது ஒரு 12,000 விலை போகக்கூடிய ஒரு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் செட். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ₹3600. இதோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ ஆர்பிஐ அந்த பாம்பே மின்ட் சொன்ன பார்த்தீங்களா, நாட் ஆர்பிஐ, அந்த பாம்பே மின்ட். ஸோ இது ரிலீஸ் பண்ணும்போது இதோட விலை வந்து ₹3600. சில்வர் காயின் ₹25, நாட் சர்க்குலேட்டட். இது வந்து காயின் கலெக்டருக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய நாணயம். அப்போது என்னுடைய கேள்வி, இந்த ₹25 வெள்ளியிலான நாணயமே வந்து ₹3600 பொழுது சாதாரணமாக மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ₹10 எப்படி ₹10 லட்சம் விலை போகும்? இதை சாதாரணமாக ரோட்டில் ஒரு டீ கடையில் ஒரு பெட்டி கடையில் ஒரு 2 பேர் 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. பிரபலமான ஊடகமாக இருக்கக்கூடிய சில ஊடகங்களே இந்த மாதிரி செய்தியை ஆத்தென்டிகேஷன் அதை என்னான்னு பார்க்காமையே வந்து ஒரு டிஆர்பி ரேட்டுக்காக, ஒரு வெப்சைட் ப்ரமோஷனுக்காக, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரி பண்ணும் பொழுது அதை பார்க்கக்கூடிய, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய சமூக ஊடகங்கள், அதாவது மற்ற யூடியூபர்ஸில் என்ன பண்ணுறாங்க, இவங்களே சொல்லிட்டாங்க நம்ம பண்ண என்னன்னு சொல்லி அவங்களும் ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை வந்து தொடர்ச்சியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த மீட் பிறகு நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணி ஜஸ்ட் மாதா வைஷ்ணவின்னு அடிங்க. கண்ணா பின்னான்னு வந்து வெறும் யூடியூப் வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ விலை போகுது ப்ரோ, நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. ப்ரோ இவ்வளோ போகுது விலை ப்ரோ, நான் அந்த அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் ப்ரோ, எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரியே மக்களை வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நாணயங்கள் வந்து இப்போ ஒரு சமீபமாக ஒரு 2-3 மாதங்களாக தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக ஒரு பரப்பப்பட செய்யுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருஷமாகவே இந்த மாதிரியான காசிப் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர்லேருந்து பீகார், ஒரிசா, ராஜஸ்தான் இந்த மாதிரி வட மாநிலங்களில் யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதா வைஷ்ணவி தேவி படத்தை போட்டு இது லட்சம் போகுது, இதை நீங்கள் பூஜையில் வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டைரக்டாக பரப்புகிறாங்க. இது திட்டமிட்டு பரப்பப்படுதா, இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு மத ரீதியான சதி இருக்குதான்னு பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இதில் இன்னொரு ஆதாரபூர்வமான தகவல் சொல்கிறேன். நம்ம சர்க்குலேஷனில் பயன்படுத்தக்கூடிய நம்ம காயின்ஸ், அதாவது இந்தியா வந்து முதல்ல 1950 ஆண்டுகள்லேருந்து தான் நாணயங்கள் வந்து அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து நாணயமே இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்தாலுமே 1950 தான் நாணயங்களையே அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இன்னும் குறிப்பிடும்படியாக 1964 தான் இந்த கம்மமோரேட்டிவ் காயின்ஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது நினைவார்த்த நாணயங்கள் சொல்லக்கூடிய இந்த கம்மமோரேட்டிவ் காயின்ஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க.
அப்படி அடிச்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மத கடவுளை வெளிப்படுத்தி இதுவரைக்கும் வந்து சர்க்குலேஷனில் காயின் வரவே இல்லை. பட் இது வந்து கம்மமோரேட்டிவ் காயின்ஸ்லேயும் போட்டாங்க. அட் தி சேம் டைம் இதை வந்து ஒரு பொது பயன்பாட்டுக்கு சர்க்குலேஷனில் புழக்கத்திலே விட்டுட்டாங்க. எத்தனை காயின் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நாணயங்கள் வந்து சர்க்குலேஷனில் விட்டாங்க இந்த கவர்மெண்ட். அதாவது இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நாணயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கோடிக்கணக்கான நாணயங்களையும் அடித்து அதை வந்து இந்த மாதிரியான இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் செய்கிறவங்களை வந்து எதுவுமே ஒரு வான் பண்ணாமல் அவங்களை எதுவுமே தண்டிக்காமல் கடந்த ஒரு வருஷமாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது அரசு துறையிலேருந்து இது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நம்ம வந்து இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்குது. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்மமோரேட்டிவ் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பிரதான கட்டிடம், ஒரு நினைவு சின்னம், இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த கம்மமோரேட்டிவ் காயின்ஸை அடிப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் மாதா வைஷ்ணவி தேவி காயினுக்கு மட்டும் 25 ஆண்டுகள்லேயே சில்வர் ஜூப்ளி விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து இந்த நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இது மாதிரி யாருமே இந்த 25 ஆண்டுகளுக்கு அதாவது சில்வர் ஜூப்ளிக்காக நினைவார்த்த நாணயம் வெளியிடலை. அப்படியே வெளியிட்டாலும் இது வந்து பொது பயன்பாட்டுக்கு சர்க்குலேஷன் கொண்டுட்டு வரவே இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த நாணயம் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 5000 அடி மலை உச்சியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி அந்த கோவிலில் உள்ள ஒரு சைன் போர்டு இதில் போட்டிருக்கு பாருங்க, சில்வர் ஜூப்ளி ஆஃப் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி சைன் போர்டு. இந்த போர்டு வந்து 25 ஆண்டுகள் ஆனதுக்காக இந்த காயின் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஜம்மு காஷ்மீரோட கவர்னருடைய கண்ட்ரோலில் இந்த கோவில் வந்து இருக்குது. அப்போது டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் நாணயவியலாளர் மத்தியில் வந்து இது வந்து ஒரு பரப்பப்படுது, இது வந்து பேசவும் படுது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாணயத்தை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண நாணயம் தான், இதில் வந்து எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் அதாவது ஒரு ரேரோ ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரேரோ ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரேரோன்னு நம்ம வந்து யாருமே நினைக்க வேண்டாம். இது எல்லாருடைய கையில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் சாதாரணமாக பயன்பாட்டில் உள்ள ஒரு ஆர்டினரி காயின். இதை வச்சு யாராவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ண நினச்சாலோ ஒரு ப்ரொமோஷன் பண்ண நினச்சாலோ அல்லது மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மாந்திரிக ரீதியாகவோ சக்தி இருக்குன்னு நினச்சாலோ இது வந்து முழுக்க மூட நம்பிக்கை, திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு சதி வதந்தி. இதை வந்து யாரும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்னை நாணயவியல் அமைப்பின் மூலமாக இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை வந்து சாதாரணமாக இல்லாமல் இதனுடைய பின்னணியை வந்து வெளியில் கொண்டு வந்து மக்களை வந்து ஒரு அறியாமையிலிருந்தும் மக்கள் ஏமாற்றப்படலிருந்தும் இந்த ஊடகவியல் நண்பர்கள் நீங்கள் காப்பாற்றணுங்கிறத என்னுடைய ஒரு அன்பு கட்டளையாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், இது பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நாணயங்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து பணத்தாள். இது பாருங்க, நம்ம ஆர்பிஐ வெளியிட்ட ஒரு சாதாரண பணத்தாள் 10 ரூபா 20 ரூபா. இதில் இந்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 786ன்னு முடியும், 786. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, 786ன்னு முடிஞ்சால் இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான பணத்தாள், இது ரொம்ப ரேர், இது வந்து இத்தனாயிரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க. நிர்ணயம் பண்ணி இதுக்கு பின்னாடி வந்து பண மோசடி நடக்குது. பட் அது எல்லாமே போய் எப்படி போய் அப்படின்னா, ஜென்ரலாக உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த பணத்தை வேணால் எடுங்க, ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் இருக்குது. என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸ், அதுக்கு நடுவில் வந்து இன்செர்ட், அதுக்கடுத்து சீரியல் நம்பர். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தாள் வந்து 48 எண்ணுன்னு இருக்குது. இதில் இந்த பணத்தாளில் உங்கள் பணத்தாள் எது வேணால் இருக்கலாம். ஸோ எந்த நம்பர் வேணால் வரலாம். அதாவது 2 நம்பர் ஒரு நியூமெரிக்கல் நம்பர், அதாவது ஒரு லெட்டர். ஸோ இது வந்து என்னன்னு இருக்கிறதுக்கு பதில் ABCD இது மாதிரி இஜெட் வரை இருக்கலாம். அதே மாதிரி இந்த 48ங்கிறதுக்கு பதில் 27 இருக்கலாம், 01 இருக்கலாம், 02 இது மாதிரி எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி இன்செர்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இதே இன்செர்ட்டில் ABCD இது மாதிரி எது வேணா இருக்கலாம். இந்த 6 நம்பரில் 786ன்னு வந்தால் ரேர் கிடையாது. இப்போ ஒரு ரிம்முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்டு இருக்கும். ஒரு பணத்தாள் கட்டில் ஒரு ரிம்முன்னு பார்த்தா 10 கட்டு இருக்கும் பேங்க்லேருந்து வாங்கும் போது. அதை நீங்கள் உடைக்கும் போது 786 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரியல் நம்பர் அந்த 1000 தாளுமே 786 தான் வரும். 786 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ரிம்மு முழுவதுமே ரேரா. அப்போ அந்த ரிம்மு முழுவதும் ஒவ்வொரு தாளுமே 1 லட்சமா? 10 ரூபா கட்ட உடைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தாளும் 1 லட்சமா? கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு சீரியல் நம்பர், இது ஒரு டிஜிட், இது ஒரு எண்கள். இதை வந்து 786ன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு மத ரீதியாகவும் ஒரு பூஜையில் வச்சா கொஞ்சம் ஜாதகம், ஜோசியம், நியூமரிக், அஸ்ட்ராலஜி, பால்மால் இந்த மாதிரி சொல்லி இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தால் வச்சு ஒரு மோசடி நடக்குது.
இதுக்கும் பிரபல ஊடகங்களும் நிறைய சமூக வலைதளங்களும் இது துணை போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முழுக்க கட்டுக்கதை, இது எல்லாமே ஒரு பொய் செய்தி, இது எல்லாமே ஒரு வதந்தி அப்படிங்கிறத ஊர்ஜிதம் பண்ணணும். இதை வந்து உண்மையை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டரோட நோக்கம். ஸோ அதனால் என்னுடைய ஒரு அன்பு கட்டளை என்னென்னா, இது ஒரு சாதாரண செய்தியாக இல்லாமல் இப்போ இவங்க எப்படி பரப்புகிறாங்க, ஒரு நல்ல ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதா வைஷ்ணவி தேவி படம் இருக்கா, 1 கோடி விலை போகுது, விவரம் உள்ளே. அப்போ பார்க்குறவங்கள வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசையை தூண்டுறாங்க. அதே மாதிரி உள்ளே என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து விஷயம் ஒன்றுமே இருக்காது. அப்போ அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பூஸ்டர் போடுறாங்க. நான் என்னோடய அன்பு கட்டளை என்னன்னா, இதை வந்து நீங்கள் ஊடகங்கள் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த நியூஸை வந்து டைட்டில் போட்டு அதை வந்து தம்ப்நெயில் பண்ணி டிசைன் பண்ணி எப்படி ப்ரொமோஷன் பண்ணி அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அதை சேர்க்கணுங்கிறது என்னோட ஒரு அன்பு கோரிக்கையாக மீண்டு வைக்கிறேன். இந்த நாணயங்கள் பணத்தாள்கள் சார்ந்து உங்கள்ட்ட ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னட்ட நீங்கள் வெளிப்படையாக கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். என்ன மாதிரியான மோசடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து இதை வந்து இவ்வளோ லட்சம் போதும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பணத்தால் கொண்டு போய் இந்த பர்டிகுலர் .com அந்த .com நேம் சொல்கிறாங்க. அது XRY நிறைய .com இதில் போய் நீங்கள் போய் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, அப்லோட் பண்ணும்போது நீங்கள் சாதாரண அப்லோட் பண்ணிட முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணம், ஒரு ஃபீஸ் மாதிரி வந்து அதுக்கு வந்து வாங்குவாங்க. ஒரு XRY அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு இவங்க போய் உள்ளே அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ண பிறகு இந்த 10 ரூபா இப்போ நானே போய் அப்லோட் பண்ணுறேன், இது வந்து 1 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இது முன்பக்கம் பின்பக்கம் புகைப்படம் எடுத்து உள்ளே போய் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க, ஒரு வியூவர்ஸாக பார்க்குறீங்க, ஒரு எண்ட் யூசர். பரவாயில்ல, 786 1 லட்ச ரூபான்னு அப்லோட் பண்ணியிருக்காரு, நம்ம போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை சார், ஜென்ரலாக நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. காரணம், இது 10 ரூபான்னா 10 ரூபா தான், இது எப்படி 1 லட்ச ரூபா போகும்? அப்போது அப்லோட் பண்ண போகிறவருக்கும் விற்க போகிறது கிடையாது, இதை பார்க்க போகிறவரும் வாங்க போகிறது கிடையாது. அப்போ இடையில என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சதி, ஒரு திட்டமிட்டு இதை வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் வந்து இதில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வெப்சைட் நிறுவனங்கள் வந்து இதை வாங்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து போட்டால் பணம் வருதுன்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு வந்து இன்டைரக்ட் மார்க்கெட்டிங், அதாவது வெப்சைட் ப்ரொமோஷன்ஸ் வந்து இதில் நடக்குது. ஸோ அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் படுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை சார், ஆமாம், பழைய நாணயங்கள் விற்பனை நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து நாணய கண்காட்சி நடக்கும். அது வந்து நாணய கண்காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் வந்து சிலர் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஓட்டக்காலனை பழைய 1 ரூபா 2 ரூபாய் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி வாங்கல் கொடுக்கல் வந்து காலகாலமாக அது கடந்த 30-40 ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இது இருந்தால் 1 லட்சம் போகும், 10 லட்சம் போகும், இது இருந்தால் நீங்கள் கோடீஸ்வரர், இந்த மாதிரி திட்டமிட்ட ஒரு வதந்தி வந்து இப்போ தான் பரப்பப்படுது. ஆமா, அந்த மாதிரி நிறைய ஒரு இடைச்சலுக்கு அது சம்பந்தமான காயின்லாம் வருது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்று காமிச்சிங்களா, 25 ரூபா 10 ரூபா 5 ரூபா, ஆமா, இது வந்து 3600 ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? மக்கள் பயன்படுத்துறது தான் நாணயம் வெளியிடணும். கரெக்ட். அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த இதுக்கு பேர் வந்து கம்மமுரட்டி காயின்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நினைவு சம்பந்தமாக, இப்போ நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து 1000வது காயின் வெளியிட்டாங்க. 1000 ரூபா அந்த காயினோட வேல்யூ வந்து சில்வர் காயின், 1000 ரூபா காயின் வெளியிட்டாங்க. ஸோ அது என்னன்னா, அந்த ஒரு பிரதான சின்னத்தை நினைவு கூறும் விதமாக மத்திய அரசு வந்து ஹானர் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு வராது. இது வந்து மெட்டல். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் தான், பட் 25 ரூபான்னு போட்டிருக்கு, பட் மெட்டல். இது எப்போ காயினாக மாறும் அப்படின்னா ஆர்பிஐயோட அக்கௌண்டபிலிட்டிக்கு அவரோட அக்கௌண்ட்ஸுக்கு போகும்போது தான் இது வந்து நாணயமாக மாறும். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாணய சேகரிப்பாளர்களுக்காக மத்திய அரசு வெளியிடக்கூடிய நாணயம். இதை நீங்கள் எப்படி சாதாரணமாக உள்ளவங்க வாங்கலாம் அப்படின்னா, இப்போ புதுசாக இப்போ நாளைக்கு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், மத்திய அரசுலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், பேப்பரில் வரும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக அந்த கவுண்டர் கல்கத்தாவோ பாம்பேவோ எந்த மின்ட்டில் வருதோ நம்ம போய் டேரெக்டாகவும் வாங்கலாம். ஆர் அதர்வைஸ் ஆன்லைனில் டிடி எடுத்து அனுப்பிச்சிட்டு அதையும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சார், 786 எண்ணெய் வைப்பு மோசடிகள் நடந்துச்சு, வைஷ்ணவி தேவி வச்சு மோசடிகள். இது நீங்கள் மத ரீதியான மோசடிகள் எப்படி குறிப்பிடுறீங்க? இதில் எல்லா மதங்களும் சம்மந்தப்பட்ட மோசடி, ஒரு தனிப்பட்ட மதத்தின் ரீதியான மோசடிகள் எப்படி குறிப்பிடுறீங்க? அதான் இது எதுக்காக மத ரீதியாக மோசடி நடக்குது நான் குறிப்பிட்டேன் அப்படின்னா, நான் முன்னதே சொன்னது போல் 1950 ஆண்டுகள்லேருந்து நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டு வருது. இதில் இந்தியா அப்படிங்கிறது அனைத்து மதமும் சார்ந்த ஒரு நாடு. அந்த நாடில் இந்த மாதிரி மாதா வைஷ்ணவி தேவிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம். அப்போது இந்த மதத்தை போட்டு கம்மமுரட்டி காயின்ஸ் மட்டும் வெளியிடாமல் இவங்க கம்மமுரட்டி காயின்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதே நேரத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய RBI மூலமாகவும் கோடிக்கணக்கான நாணயங்களை வெளியிட்டு மக்கள் பயன்பாடு கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, இதை எதிர்த்து வந்து கவர்மெண்ட்டை நம்ம இது பண்ணலை. இப்போ இது சார்ந்து இந்த வைஷ்ணவி தேவி சார்ந்து நிறைய வதந்தியும் நிறைய கட்டுக்கதைகளுக்கு வர்றதுனாலையும் இதை வந்து நிறைய ஊடகங்கள் வந்து பொய் செய்தி பரப்புறதுனாலையும் அதோட உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு, அதுக்காக தான் அந்த செய்தியாளர் சந்திப்பு. இல்லை சார், இப்போ பார்த்தது வந்து ஒரு ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வைரல் செய்தி. இது தாண்டி வந்து இப்போ நம்ம 5 ரூபா வந்து பழைய 5 ரூபா வச்சுருப்போம், ஒரு டிராக்டர் போட்ட ஒரு 5 ரூபா வச்சுருப்போம், ஒரு பச்சை கலர் தாள். இந்த டிராக்டர் படம் போட்ட 5 ரூபா இருந்தால் இவ்வளோ 1000 போகுது, இத்தனை லட்சம் போகுது. வந்து அவ்வளவு 5 ரூபாவிலுமே டிராக்டர் படம் இருக்குது. அது எப்படி டிராக்டர் படம் போட்டால் வந்து இத்தனை 1000 போகுது, இத்தனை லட்சம் போகுது? ஸோ அந்த மாதிரி அது பரப்பப்படுது. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின அந்த கருப்பு கலர் அந்த மயில் போட்ட 10 ரூபாய்கள், இத்தனை மயில் இருந்தால் இவ்வளோ போகுது, இத்தனை மான், இதெல்லாம் கொஞ்சம் பழைய செய்திகள். பட் இருந்தாலும் அந்த மாதிரி பரப்பப்படுது. இந்த பர்டிகுலர் இயர் இருந்தால் இவ்வளோ ரேட் போகுது. ஸோ அந்த மாதிரி வதந்திகள் வந்து நிறையா வருது. இல்லை, இது சார்ந்து கொடுக்கல. இது யார் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ணிட்டாரு, நம்பி அப்லோட் பண்ணிட்டாரு, பண்ணிட்டு ஆமாம் கண்டிப்பாக. அதாவது சென்னை நாணயவியல் அமைப்பினுடைய நோக்கம் வந்து பழங்கால கலை இலக்கியம் நம்முடைய தமிழ் பண்பாடு சார்ந்த நாணயங்களை காட்சிப்படுத்துவதும், அது சார்ந்து கண்காட்சிப்படுத்தி செமினார்ஸ் நடத்துவதும், அது சார்ந்து பல புதிய மாணவர்களை உருவாக்குவதும் நோக்கம். இப்போ வந்து இந்த மாதிரியான நாணயங்களில் மோசடி நடக்கிறதுனாலையும் இது சார்ந்து தவறான தகவல் பரப்பப்படுறதுனாலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன நடக்குது, இதோட உண்மை தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். ஸோ இதை வந்து மக்கள் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கொடுக்குறோம். இது மீறி நிறைய வந்து தவறு வந்து இப்போ திரும்பி நடந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்ட பிறகு சென்னை நாணயவியல் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறது எனக்கு சந்தோஷம். இந்த இதே ஊடகங்கள், இதே சமூக வலைதளங்கள் தான் இந்த மாதிரியான தவறுகளுக்கு வந்து மிக உடந்தையாகவும் உறுதுணையாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் மூலமாக ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு கண்டிப்பாக நடவடிக்கை வந்து 100% எடுப்போம். இதை வந்து மற்ற சங்கங்கள் மாதிரி இல்லாமல் இதை ஒரு வேடிக்கை பார்க்காம இதை ஒரு பொதுநல சிந்தனையோட இதை மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நிறைய ஊடகங்களை தனித்தனியாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். டெய்லி ஒவ்வொரு சேனலாக கொடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணி இதை வெளியே கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேற்றப்படும்.